இயந்திர அறிவியல் உலகில் இப்போ வந்து பெண்களுக்கும் ஆண்கள் சர்வாதிகாரியாக மாறின பெண்கள் ஏன் அடிமையானாங்க? ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில் ஒரு இணக்கமான உறவுமுறை ஏன் ஏற்பட முடியவில்லை? ஏன் கடைபிடிக்க முடியவில்லை? ஏன் சண்டைகள் வந்தது? பெண்களுக்கும் ஆண்களுக்கு இடையில் ஏன் மோதல் வந்தது? ஏன் வன்முறைகள் நடந்தது? பெண்களுக்கும் ஆண்களுக்கு இடையில் நடக்கிற அந்த மோதல் இருக்குல்ல, அதான் பிற வன்முறைகளுக்கு அடிப்படையான காரணமாக இருக்கிறது. ஏன் அது மாதிரியான சண்டை போட்டுக்கிட்டாங்க ஆண்களும் பெண்களும் அப்படின்னா, அதாவது பெண்களால் செய்ய முடியாத வேலைகளை ஆண்கள் செஞ்சாங்க. தொழில்கள் வந்து பெண்களால் செய்ய முடியாத வேலைகளெல்லாம் ஆண்கள் செஞ்சாங்கல்ல, அதுதான் வந்து ஆண் பெண் வன்முறைக்கு காரணம். இங்கே ஒரு தொழில் என்பது ஒரு தொழில் நடத்துகிறாங்க அப்படின்னா, ஒரு செயல் நடத்துகிறாங்க அப்படின்னா அதை வந்து பெண்களாலும் செய்ய முடியணும். இங்கே என்ன செயல் செஞ்சாலும் சரி, இப்போ வந்து ஒரு ஆண் வந்து ஒரு குடிசை கட்டுறான் அப்படின்னா அந்த குடிசையை பெண்களாலும் கட்ட முடியணும். பெண்களால் கட்ட முடியாத ஒரு குடிசை ஏதாவது இருக்குது, ரொம்ப பெரிய குடிசை அவன் கட்டுறான்னா அதை கட்டக்கூடாது. பெண்களால் செய்ய முடியாத விஷயத்த ஒரு ஆண் செய்யக்கூடாது. இப்போ வந்து பெண்களால் செய்ய முடியாத விஷயங்களை ஆண்கள் செஞ்சிகிட்ருக்காங்க. அது மாதிரி செய்கிறதுனால தான் பெண்கள் வந்து அடிமையானாங்க. ஆண்கள் வந்து சர்வாதிகாரியாக மாறிப்போனார்கள். பெண்கள் வந்து ஒரு இழிவானவர்களாக மாறிப்போனார்கள். பயனற்றவர்கள் அவர்கள் வெறும் சுமைகள் அப்படின்னு ஆண்களோடு சேர்ந்து பயணிப்பதற்கு தகுதியற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து உருவாவதற்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, பெண்களால் செய்ய முடியாத தொழில்களை ஆண்கள் செய்தது தான் காரணம். பெண்களால் என்னென்ன தொழில்கள்லாம் செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தா, அதாவது எல்லா ஆண்களாலும் செய்ய முடிகிற ஒரு தொழிலை எல்லா பெண்களுமே செய்யணும். இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து எத்தனை ஓட்டுநர்கள் இருப்பார்கள்? பேருந்து ஓட்டுநர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள்? ஒரு 2 லட்சம் பேருந்து ஓட்டுநர்கள் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதே அளவில் பெண்களும் இருக்கணும். அப்படி இருக்க முடியுமான்னு நான் கேட்குறேன். முடியாது. அப்படின்னா அப்போ அந்த பேருந்து ஓட்டுநர் வேலையே இல்லாமல் செஞ்சிடணும். இருக்கக்கூடாது. பெண்களாலேயும் முடியணும். ஆண்கள் இப்போ 2 லட்சம் ஆண்கள் பேருந்து ஓட்டுநர்களாக இருக்காங்க அப்படின்னா அப்போ அதே எண்ணிக்கையில் பெண்களும் இருக்கணும். அப்போ ஏன் இருக்க முடியல? ஏன்னா அதை வந்து பெண்கள் எல்லாராலையும் அதை செய்ய முடியல. எல்லாராலையும் செய்வதற்கு அதற்குரிய பயிற்சி கொடுக்கலையா, அல்லது வந்து அது வந்து வெறும் பேருந்தை ஓட்டுறது வேலை, சீட்டில் உட்காந்து ஓட்டுறது மட்டும் கிடையாது. பேருந்தை ஓட்டுவது என்பது அந்த இருக்கையில் உட்கார்ந்து கொண்டு அந்த ஸ்டீரிங்கை முன்னும் பின்னும் வளைப்பது, அந்த பக்கம் இந்த பக்கம் வளைப்பது என்று அதோட வேலையை முடிந்து போவதில்லை. அப்புறம் வந்து அதுக்கு ஒரு பஞ்சர் ஆச்சுனாக்கா அந்த டயரை கழட்டி மாட்டணும். இப்போ தான் வந்து நிறைய டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. கடந்த காலங்களில் வந்து அந்த மாதிரி முரட்டுத்தனமாக போய் வேலை பார்க்கணும். அந்த ஒரு பஸ்ஸுனாக்கா அதுக்கு அடியில் போய் ஏதாவது பிரச்சனைன்னா அந்த டயரு ஏதாவது வழியில் நின்றோம், அந்த பிரச்சனைகளெல்லாம் அதை வந்து சரி செய்யணும். அந்த சரி செய்கிற திறன் பெண்களுக்கு இருக்குதா? இல்லை. அது இல்லை. யாராவது ஒருத்தருக்கு வேணா இருக்கலாம், ஆனால் அது எல்லாருக்குமே இருக்குதா? பெரும்பாலான பெண்களுக்கு இருக்குதா? இல்லை அப்படிங்கிறனால தான். அப்போ அந்த வேலையை செய்திருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஆண்கள் வந்து முன்னேறி இருக்கக்கூடாது. பெண்களை இணையாக கூட்டிக்கிட்டு தான் போகணுமே தவிர, அதாவது ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் ஒரு முன்னேற்றத்தை சந்திக்க வேண்டுமே தவிர, பெண்களை விட்டுட்டு இவன் முன்னாடி போயிட்டான். திரும்பி பார்த்தா பெண்களே காணோம். எங்கடா அண்ணா அங்கே ஓரமாக உட்காந்து என்னால் முடியலடா சாமின்னு சொல்லிட்டு ஓரமாக உட்காந்து ஒரு மரத்தடியில் தூங்கிட்டு இருக்காங்க. உன் வேகத்துக்கு என்னால் வர முடியாது, நீ செய்கிற வேலையெல்லாம் என்னால் செய்ய முடியாது, நான் வீட்டிலே உட்காந்துக்கிறேன், வீட்டிலே உட்காந்து நீ போயிட்டு வா, நீ எல்லா வேலையும் செஞ்சுட்டு வா, வீட்டில் வா, நான் உனக்கு சமைச்சு ரெடியாக வச்சுருக்கேன், உனக்கு நான் சமைச்சு ரெடியாக வச்சுருக்கேன் விதவிதமாக, நீ செய்கிற வேலைக்கு உனக்கு நல்ல சாப்பாடு ரெடி பண்ணணும், சூப்பராக ரெடி பண்ணணும், அதுதான் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டில் உட்காந்துட்டாங்க. அப்போ இதில் என்ன தப்பு அப்படின்னா, நாம் இன்றைக்கி முன்னேற்றம்னு சொல்லிகிட்ருக்கோம்ல, இந்த முன்னேற்றம் அனைத்தும் ஆண்கள் மட்டுமே நிகழ்த்திய அதிசயங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். பெண்களுக்கு எளிதாக எந்த வேலை இருக்கோ அதை தான் அவங்க செய்கிறாங்க. ஒரு சீட்டில் உட்காந்துட்டு, ஒரு ஆஃபீஸில் உட்காந்துட்டு, மூளையை வந்து அந்த அளவுக்கு மூளையை பயன்படுத்தி அவர்கள் ஆண்களுக்கு இணையாக முன்னேறிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் வந்து அது மூளை மட்டும் இல்லை, உடலிலும் உடல் திறனை அடிப்படையாக கொண்டு இங்கே வந்து ஏராளமான வேலைகள் நடந்து கொண்டு 50% மேலே வந்து இங்கே நடக்கிற வேலைகள் அனைத்தும் உடல் திறனை அடிப்படையாக கொண்டது, உடல் திறனை மூலதனமாக கொண்டது. ஒரு 70% வேலை வந்து உடல் திறனை மூலதனமாக கொண்டது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் 70% நடக்கிற வேலைகள் உடல் திறன் தேவைப்படுகிறது, ஒரு ஆண்களின் உடல் திறன் தேவைப்படுகிறது. அந்த வகையில் தான் பெண்கள் பின்னோக்கி போயிட்டாங்க. அந்த வகையில் தான் ஆண்களோடு சேர்ந்து பயணிப்பதற்கு தகுதியற்றவர்களாக பெண்கள் மாறிட்டாங்க. ரொம்ப தூரத்தில் ஆண்கள் போயிட்டாங்க. ஆண்களோடு சேர்ந்து பயணிக்க முடியல, நான் வீட்டிலே உட்காந்துக்கிறேன், உன் வேகத்துக்கும்
உன்னுடைய திறனுக்கும் என்னால் ஈடு கொடுக்க முடியாது, நான் சமைக்கிற வேலையை வீட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிற வேலை அவங்கவுங்க உணவை அவங்கவுங்க சமைக்கணும். ஆனால் வந்து இது அடுத்தவங்க நான் உன்னுடைய சமையலை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத ஒரு வேலையை இவங்க எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இங்கே நடந்த மனித வாழ்க்கையில் நடந்த தப்பு என்னென்னாக்கா, ஒரு ஆண்களால் ஒரு வேலை செய்கிறானா ஒரு தொழிலில், அந்த வேலை அத்தனையும் பெண்களாலும் செய்யணும். அப்படி செய்ய முடியலையா, நீ அந்த வேலையை செய்யணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அப்படி செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. அப்படி செய்தே ஆகணும், ஆண்கள் செய்கிற அத்தனை வேலையும் பெண்கள் செய்தே ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ பெண்களால் செய்ய முடியாத அந்த வேலையை நீ செய்யாத. அப்போ தான் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் சமத்துவமாக இருக்க முடியும். நீ பெண்களை வந்து இழிவானவர்களாக நினைக்க மாட்டேன், அதாவது தகுதியற்றவர்களாக நீ நினைக்க மாட்டேன். பெண்களால் வந்து ஒரு உபயோகம் இல்லை, அவர்களால் வந்து இந்த மாதிரி செயல்களை செய்ய முடியாது, அவர்கள் வந்து சுமையானவர்கள் அப்படியெல்லாம் நினைப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, பெண்கள் திறனற்றவர்கள், ஆண்களின் அடிமைகள் அப்படியெல்லாம் நினைப்பதற்கு என்ன காரணம்னாக்கா, ஒரு ஆண் செய்கிற வேலையை வந்து பெண்களும் செய்யணும். அப்படி செய்ய முடியலைன்னா அந்த வேலையை ஆண் செய்யக்கூடாது. இப்போ வந்து ஒரு மாட்டு வண்டி அதுதான் வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாட்டு வண்டி ரெண்டு மாடு கட்டினா அந்த பூட்டின அந்த வண்டி தான் வாழ்க்கை அப்படின்னா, அப்போ அந்த ஒரு மாட்டு வண்டியில் 2 மாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு மாடு பெண் மாடு, இன்னொரு மாடு ஆண் மாடு. அதில் ஒரு மூட்டையை தூக்கி வச்சாக்கா, அந்த வண்டியில் ஒரு மூட்டையை தூக்கி வச்சாக்கா 2 மாடுமே எடுத்துகிட்டு போகலாம். பெண் மாடும் ஆண் மாடும் சேர்ந்து அந்த வண்டியை எடுத்துகிட்டு போகலாம். இப்போ 2 மூட்டையை தூக்கி வச்சா அது கூட எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னா எடுத்துகிட்டு போயிடலாம். அதுவே 4-5 மூட்டையை தூக்கி வச்சாக்கா அந்த பெண் மாடால் இழுக்க முடியாது. அப்போது ஆணால் இழுப்பதற்கு தயாராக இருக்கிறான், ஆண் இழுப்பதற்கு தயாராக இருக்கிறான். 4-5 மூட்டை ஒரு 10 மூட்டையை தூக்கி வச்சிடுறாங்க. பெண்ணை என்ன பண்ணிடுறாங்கன்னா, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க, இறங்கிடுறாங்க. என்னால் இந்த வண்டியை இழுக்க முடியாது. அப்போ ஆண் என்ன சொல்கிறான், ஆடாச்சி இப்போ உன்னால் இழுக்க முடியாதா, இறங்கிக்கோ. அப்புறம் இன்னொரு ஆம்பளையை கூப்பிடுறான். அப்புறம் ஆம்பளைகளாக சேர்ந்து அந்த வண்டியை எடுத்துகிட்டு போகிறான். அப்போ இதில் என்ன தப்பு அப்படின்னா, பெண்களால் எத்தனை மூட்டை எடுக்க முடியும், 2 மூட்டை ஏற்றிருந்தால் அந்த வண்டியை எடுக்க முடியும். அப்போது 3 மூட்டை ஏற்றும் போது அந்த வண்டியை எடுப்பதற்கு பெண்கள் சிரமப்பட்டாங்கல்ல. அப்போ நீ என்ன பண்ணால் அந்த 3ஆவது மூட்டையை இறக்கிடணும், அதை ஏற்றக்கூடாது. அந்த வண்டியில் 2 மூட்டையை வச்சு தான் அந்த வண்டியை கொண்டு போயிருக்கணும். நீ எதுக்கு 3ஆவது மூட்டை 4ஆவது மூட்டை 5ஆவது மூட்டைன்னு ஏற்றுற? அப்போ பெண்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, எங்களால் முடியாது, நாங்கள் வீட்டிலே இருந்துக்கிறோம், நீ வேணால் வண்டி எடுத்துகிட்டு போ. அப்போ ஆண் என்ன பண்ணுறான், இன்னொரு ஆண்களை உதவிக்கு அழைக்கிறான். இன்னொரு ஆண்களை வந்து உதவிக்கு அழைத்து அவன் வண்டியை எடுத்து கொண்டு போகிறான். அப்போது இதில் வந்து வண்டி வாழ்க்கை எனும் அந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை எனும் அந்த வண்டியை இழுப்பதற்கு பெண்கள் உதவி செய்யலை, ஆண்கள் தான் உதவி செய்கிறார்கள். ஆண்களுக்கு ஆண்கள் தான் உதவியாக இருக்கிறார்கள், பெண்கள் உதவியாக இருக்க முடியவில்லை. ஏன்னா அது பெண்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இப்படித்தான் பெண்கள் மரியாதை இழந்து போனார்கள். அப்போ ஆண்களுடைய தப்பும் இருக்குது. இதில் ஒரு சமத்துவம் கிடையாது. பெண்களால் முடியாத வேலையை நீ ஏன் செய்கிற? அதுதான் வந்து பெண்களை இழிவானவர்களாகவும் தாழ்வானவர்களாகவும் சித்தரிப்பதற்கு கருதுவதற்கு காரணமாக இருக்கிறது. இப்போ வந்து நீ கப்பல் வேலையெல்லாம் செய்கிற, கப்பல் கட்டுற வேலை பெண்களால் செய்ய முடியுமா? அப்போ ஏன் நீ அந்த செய்ய முடியாதுன்னு நீ இந்த கப்பலை கட்டியிருக்கக்கூடாது. ஏன்னா பெண்களுடைய மரியாதை தான் முக்கியம். பெண்களை வந்து ஒரு தாழ்வாகவோ இழிவாகவோ பயனற்றவர்களாகவோ தகுதியற்றவர்களாகவோ கருதுவதற்கு இந்த கப்பல் கட்டுற அந்த சாதனை தான் காரணமாக இருக்கிறது என்றால், இப்போ மரியாதை தான் முக்கியம், கப்பலை விட மரியாதை தான் முக்கியம். அப்படின்னா அந்த கப்பலையும் நீ கட்டியிருக்கக்கூடாது. பெரிய சுரங்க வேலைகள்லாம் செய்யணும், அங்கே வந்து பெண்களால் செய்ய முடியாது, ஆண்களால் தான் அந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல பெண்கள் வந்து மரியாதை குறைவாக பார்க்கப்படுகிறார்கள். பெண்களை பார்க்கும்போது ஆண்களுக்கு என்ன தோணும், எந்த வகையிலும் இவ வந்து லாய்க்கில்லை பொழுது, நாம் தான் ஆம்பளைங்க தான் கஷ்டப்படணும், இவ வந்து நோகாமல் ஒரு ராணி மாதிரி உட்காந்துக்கிட்டு, இவளுக்கு வந்து இந்த திறனே இல்லை, இவகிட்ட திறனே இல்லை, இவகிட்ட வந்து ஒரு சுரங்கத்தை ஒரு சுரங்கத்தை தோண்டுகிற அந்த திறன் இவகிட்ட இல்லை. ஆனால் இவ வந்து என்ன பண்ணுறா, நம்மளை வந்து சும்மா உட்காந்து நம்மளை ராணி மாதிரி பார்க்குறா, ஒரு அடிமைகளை பார்ப்பது போன்று பார்க்கிறாள். ஏன்னா ராணி தானே எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அப்போது வந்து கீழே வேலை பார்க்குறவங்க அதே மாதிரி இவங்க நினச்சிக்கிறாங்க. பெண்கள் சும்மா இருந்த உடனே அவங்களுக்கு அப்படி ஒரு நினைப்பு வேறு வந்துடுது. ஏன் நீ சும்மா இருக்கிற அப்படின்னா, உன்னால் அந்த வேலை செய்ய முடியல, ஆண்களுக்கு இணையாக அந்த வேலையை செய்ய முடியல, அதனால தான் நீ வந்து என்ன பண்ணுற, பின்வாங்கிட்ட, வீட்டில் உட்காந்து
வீட்டில் உட்காந்துட்டு நீ வந்து ஆண்களுக்கு இணையாக வேலைகளை செய்யாமல் நீ வீட்டில் உட்காந்துட்ட, உன்னால் முடியலைன்னு தான் நீ வீட்டில் உட்காந்துட்ட, நீ கழட்டி விடப்பட்டாய். ஆண்கள் வந்து அந்த வேலை செய்கிறான். அப்போ ஆண்கள் வந்து பெண்களை பார்க்கும்போது எப்படி பார்க்குறான்னா, இவ எந்த வேலைக்கு லாய்க்கில்லை புழுக்க, இவ இந்த மாதிரி கடினமான வேலைகளை இவ செஞ்சுக்கிட மாட்டா புழுக்க, இந்த பெண்கள் செஞ்சுக்கிட மாட்டாங்க, இவர்கள் ஒரு சுமைகள், இவர்கள் கீழானவர்கள், இழிவானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு பெண்கள் மீதான ஒரு அவங்க வந்து வெறுப்போடையும் இகழ்ந்து கொண்டும் அவர்கள் தங்கள் வேலைகளை செய்கிறாங்க. அது வேறு முரட்டுத்தனமான வேலைகளை ஆண்கள் செய்கிறாங்கல்ல, அப்போ அதில் ஒரு வலி ஏற்படும், அதில் ஒரு வெறுப்பு ஏற்படும். உயிரை பணயமாக வச்சு வேறு அந்த வேலை செய்கிறாங்க. அப்போ அந்த வெறுப்பு எல்லாமே இந்த பெண்கள் மீது தான் திரும்பும். ஏன்னா பெண்கள் இங்கே சேஃபாக இருக்காங்க, ரொம்ப பாதுகாப்பாக இருக்காங்க, பாதுகாப்பாக வீட்டிலே இருந்து கொள்கிறார்கள். அப்படின்னு பெண்கள் மீது ஆண்களுக்கு ஒரு வெறுப்பு. ஆனால் இந்த பெண்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, பெண்களுக்கு இவங்கள பார்க்கும்போது என்னென்னா, நமக்காக அந்த ஆண்கள் இப்படி அடிமைகள் போல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நாம் அந்தளவுக்கு முக்கியமானவங்க போலுக்க, நாம் வந்து நமக்காக ஆண்கள் வந்து இந்தளவுக்கு உயிரை பணயமாக வச்சு வேலை பார்க்குறாங்க அப்படின்னா நாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் தங்களை மிகையாக நினைத்து கொள்கிறார்கள். தங்களை வந்து ஒரு ராணி மாதிரி நினச்சிக்கிறாங்க. ராணி தான் வந்து கஷ்டப்பட மாட்டாங்க, ராணி மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி ஆண்களை ஒரு அடிமையாக பார்க்குறது. ஆண்கள் என்ன பண்ணுறான், பெண்களை ஒரு அடிமையாக பார்க்குறது அல்லது ஒரு இழிவாக பிறப்புது. பெண்களும் ஆண்களை வந்து இழிவாக இப்படி இதுதான் வந்து மோதலுக்கு காரணமாக இருக்குது. அப்போது வந்து இங்கே வந்து ஆண்கள் பெண்கள் சமத்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண் பெண் சமத்துவம் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, சரியாக புரிந்து கொள்ளுங்கள். நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஆண் பெண் சமத்துவம் என்றால் பெண்களால் செய்ய முடியாத எந்த ஒரு வேலையும் ஆண்கள் செய்யக்கூடாது. ஒரு தொழிலில், ஒரு செயலில், ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், ஒரு வீடு கட்டுவது அல்லது ஆண்கள் செய்கிற எந்த ஒரு தொழிலும் பெண்களாலும் பெரும்பாலான பெண்களால் எளிதாக செய்ய வேண்டும். அதுதான் ஆண் பெண் சமத்துவம். ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து பெண்கள் வந்து மரியாதை இழந்து போவதற்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா, பெண்களால் செய்ய முடியாத வேலைகளை ஆண்கள் செஞ்சுக்கிட்டே போகிறாங்க. பெண்கள் வேடிக்கை பார்ப்பவர்களாக மாறி போனார்கள். ஆண்களோடு இணைந்து போகிறதுக்கு பெண்கள் தயாரல்ல. பெண்களுக்கு அந்த உடல் ஒத்துழைக்கவில்லை. அவர்களின் உடல் தன்மை வேறு மாதிரியாக இருக்கிறது, மென்மையாக இருக்கிறது. ஆண்களை விட பல மடங்கு பலம் குறைந்ததாக இருக்கிறது. பெண்களுடைய வாழ்வியல் கடமை என்பது வேறு, ஆண்களுடைய வாழ்வியல் கடமை என்பது வேறு. ஆனாலும் தொழில் என்பது தொழில்னு ஒன்று இருக்குதுல்ல, பணத்தை சம்பாதிக்கக்கூடிய தொழில்னு ஒன்று இருக்குல்ல, உணவு ஆதாரம், அதுதான் உணவு ஆதாரம். அது வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக இருக்க வேண்டும். இப்போ வந்து ஒரு ஆண் சிங்கமும் வேட்டையாடுது, பெண் சிங்கமும் வேட்டையாடுது. ஆண் சிங்கம் வந்து பெண் சிங்கம் வேட்டையாடுதல் என்பது அந்த பெண் சிங்கத்தாலே முடியும், ஒரு ஆண் சிங்கத்தாலே முடியும். ஆனால் வந்து ஆண் சிங்கம் கொஞ்சம் திறமையாக வேட்டையாடலாம். ஆனால் வேட்டையாடுதல் என்பது எல்லா பெண் சிங்கமும் செய்கிற வேலை தானே. வேட்டையாடினா தான் அந்த பெண் சிங்கத்துக்கு சாப்பாடு. பெண் சிங்கத்தை உட்கார வச்சுட்டு ஆண் சிங்கம் வேட்டையாடி உணவை கொண்டு கொடுப்பதில்லை. ஆண் சிங்கம் வேட்டையாடினா கூட ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம், அதற்கு ஆண் சிங்கம் உதவியாக இருக்குது. அந்த திறன் என்பது மேலோங்கி இருக்கலாமே தவிர, அதே மாதிரி தான் இங்கே நடக்கிற தொழில் எல்லாத்தையும் பெண்கள் செய்யணும். ஆண்கள் செய்கிற எல்லா தொழிலையும் பெண்கள் செய்யணும். அதே நேரத்தில் தொழிலில் ஆண்கள் கொஞ்சம் மேலோங்கி இருப்பாங்க, அவனுடைய உடல் இயல்பு அதுக்கு காரணமாக இருக்கிறோம். அதே நேரத்தில் பெண்களால் செய்ய முடியாத வேலைகளை ஆண்கள் செய்யக்கூடாது. அது வந்து ஒரு ஆணின் உடல் திறனுக்கு தகுதியான செயல் அல்ல, சான்று அல்ல. ஒரு ஆண் உடல் திறன் தகுதியானவன், உடல் திறனில் வலிமையானவன் என்பதற்கு அது ஒரு சான்று கிடையாது. அதாவது பெண்கள் செய்ய முடியாத வேலைகளை ஆண்கள் செய்வான் என்பது ஒரு ஆண்களின் உடல் திறனுக்கான சான்றிதழ் கிடையாது. அது வந்து ஒரு ஆணின் உடல் திறனை, பெண்ணின் உடல் திறனை கொச்சைப்படுத்துகிற ஒரு முயற்சி. பெண்ணை வந்து அந்த இடத்துல தான் இழிவுபடுத்துகிறாங்க. ஒரு ஆண் வந்து பெண்ணால் செய்ய முடியாத ஒரு தொழிலை செய்கிறான் அப்படின்னா, பெரும்பாலான பெண்களால் செய்ய முடியாத ஒரு தொழிலை செய்கிறான் அப்படின்னா, அவன் என்ன சொல்கிறான்னா, பெண்களின் உடலை கொச்சைப்படுத்துகிறான். உன்னால் இது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறான்னு அர்த்தம். அதனால் வந்து ஆண் பெண் சமத்துவம் எங்கே இல்லாமல் போச்சு? பெண்கள் ஏன் அடிமையானார்கள்? ஆண் ஏன் சர்வாதிகாரியாக மாறினார்கள்? ஆண்களுக்கு பெண்களுக்கு இடையிலே ஏன் சண்டைகள் வந்தது? ஏன் மோதல் ஏற்பட்டது? இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால், பெரும்பாலான பெண்களால் செய்ய முடியாத வேலைகளை ஆண்கள் செய்தார்கள். தொழில்களை, ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், அதில் பாருங்கள், அதில் ஒரு பெரிய கட்டடம் கட்டட்டும், அந்த கட்டடத்தை கட்டுறதுல வேலையில் வந்து ஒரு 10 மாடி கட்டடத்தை கட்டுறாங்க அப்படின்னா அதில் எத்தனை பெண்கள் சம்மந்தப்பட்டிருப்பாங்க? வெறும் வந்து சிமெண்ட் அள்ளிட்டு போகிற வேலையை வந்து பெண்கள் செய்வாங்க.
ஒரு 10 பெண்கள். ஆனால் அந்த வேலை கட்டுற 100 வேலையாட்களில் 90 வேலையாட்கள் ஆண்களாக இருப்பார்கள். பெரும்பாலான பெண்களால் அவ்வளோ பெரிய வீட்டை கட்ட முடியாது. அப்படின்னா இப்படித்தான் ஒரு அப்போது மனித வாழ்க்கை என்பது ஆண் பெண் சமத்துவம் நிறைந்த ஒரு இயந்திர அறிவியல் உருவாக வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் என்று நீங்களே கற்பனை செய்து கொள்ளுங்கள். அதாவது ஆண்கள் செய்ய முடியாத பெண்கள் செய்ய முடியாத எந்த வேலையும் ஆண்கள் செய்யக்கூடாது. நீ வீடு கட்டி என்ன வேணாலும் பண்ணு, எவ்வளோ வேணாலும் நீ எந்த முயற்சி வேணாலும் எடு, ஆனால் பெண்கள் செய்ய முடியாத எந்த வேலையும் நீ செய்யாத. பெண்கள் சரிசம பங்கு இருக்கணும். பெண்கள் இப்போ ஒரு லாரி ஓட்டுறாங்க. எத்தனை பெண்கள் லாரி ஓட்டுறாங்க? இந்தியாவிலே பார்த்திங்கன்னா 2 பெண்கள் இல்லைன்னா 3 பெண்கள் ஓட்டுவாங்க லாரி ஓட்டுறது. ஆனால் ஆண்கள் ஒரு கோடி பேர் ஆண்கள் லாரி ஓட்டுநர்களாக 1 கோடி பேராவது இருப்பாங்க. அவ்வளோ லாரி ஓட்டுநர்கள் இருக்காங்க. 1 கோடி பேரால் அது 10 லட்சம் பேராக கூட இருக்கலாம், எனக்கு சரியாக கணக்கு தெரில. ஆனால் பெண்கள் சொல்லிடலாம் ஒரு 2 பேர் வேணா இருக்கலாம். இந்தியாவிலே 2 பேர் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க. அப்போ பெரும்பாலான பெண்களால் லாரி ஓட்ட முடியாது. வெறும் ஸ்டீரிங்கை போய் அந்த பக்கம் திருப்புறதும் வலது பக்கம் திருப்புறதும் இடது பக்கம் திருப்புறதும் மட்டுமே லாரி ஓட்டுதல் என்று பொருள் அல்ல. லாரி ஓட்டுவது என்பது அதோட டயரை கழட்டி மாட்டணும், நடுவழியில் நின்றோம், அதோடைய பிரச்சனைகளை சரி பண்ணணும், பஞ்சர் ஓட்டணும், அப்புறம் பழுது பார்க்குற வேலையும் லாரி ஓட்டுற வேலையிலையும் சேரும். அந்த லாரி மெக்கானிக்கு ஏதாவது வண்டியில் ஃபால்ட் ஆச்சுன்னா அந்த வண்டியை சரி பண்ணணும், இன்ஜினில் ஏதாவது பிரச்சனை, இது எல்லா வேலையும் சேர்ந்தது தான் ஒரு லாரி தொடர்பான வேலைகள். லாரி ஓட்டுவது தொடர்பான வேலைகள் வெறும் ஸ்டீரிங்கை அந்த பக்கம் திருப்புறது இந்த பக்கம் திருப்புறது மட்டும் கிடையாது. அப்போ அது பெரும்பாலான பெண்களால் செய்ய முடியாது. அப்படின்னா நீ ஆண்கள் அந்த வேலையை செஞ்சுருக்கக்கூடாது. அப்படி பார்த்தா இந்த உலகம் இந்த அளவுக்கு முன்னேறிருக்காத, தேவையில்லை. இப்படி ஒரு முன்னேற்றம் தேவையில்லை. இங்கே இவ்வளோ முன்னேற்றம் அடைந்தோம், ஆனால் நம்ம உறவு முறையில் பின்னேறி தானே போயிட்டோம். உறவு முறையில் ஒரு நல்ல அன்பு இல்லை, சண்டை தானே போட்டுட்ருக்கீங்க. ஆண்கள் பெண்களும் சண்டை தானே போட்டுட்ருக்கீங்க. நோய்களோடு தான். அதனால தான் நோய்கள், இவ்வளோ நோய்கள் ஏன் வந்தது? ஏன் வீட்டுக்கு வீடு நோய்கள்? ஏன் இவ்வளோ நோய்கள்? ஏன் இவ்வளோ குற்றங்கள்? இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ வறுமைகள்? இன்றைக்கும் சரியான சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க. ஏராளமான உணவு உற்பத்தி செய்கிற இன்றைய காலகட்டத்தில் கூட சரியான ஊட்டச்சத்து இல்லாத குழந்தைகள் பல கோடி பேர் இருக்காங்க. அப்போ பெரும்பாலான இங்கே யாருமே மகிழ்ச்சியாகவே இல்லை. எல்லாருமே மகிழ்ச்சியாக இருந்தால் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். உடலில் உறுதி இல்லை, நோய்கள், குற்றங்கள், வறுமை, அப்புறம் சமத்துவம் இல்லை, பெண்கள் அடிமையாக நடத்தப்படுகிறார்கள், ஆண்கள் சர்வாதிகாரிகளாக மாறிவிட்டார்கள், நியாயம் கிடைப்பதில்லை, நீதி கிடைப்பதில்லை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு தேவைதானா? அப்போ நம்ம சமத்துவமாக வாழ்ந்திருக்க வேண்டும். பெண்களால் செய்ய முடியாத எந்த தொழிலையும் ஆண்கள் செய்திருக்கக்கூடாது. ஆண்களை செய்ய பெண்களை அனுமதித்திருக்கக்கூடாது. பெண்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஆசைப்பட்டு நிறைய பணத்தை சம்பாதிச்சு நிறைய அதிசயங்களை செஞ்சு வெளிநாட்டுக்கு போவான். அங்கே போயிட்டு இதெல்லாம் இது பண்ணி 7 திரைக்கடல் ஓடி எல்லாத்தையும் பணத்தெல்லாம் சம்பாதிச்சுட்டு நம்மகிட்ட கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களும் மயங்கிட்டாங்க. அதனால் பெண்களும் விட்டாங்க, ஆண்களும் பொறுப்பை மறந்து விட்டார்கள். இந்த இடத்துல தான் சமத்துவம் இல்லாமல் போச்சு. இப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்களேன். 2040 பிறகு இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து விடும். அதன் பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே ஆண்கள் செய்கிற எந்த வேலையும் பெண்கள் செய்வாங்க. அங்கே மின்சாரம் கிடையாது, தொழிற்சாலை கிடையாது, போக்குவரத்து வாகனங்கள் கிடையாது, பள்ளிகள் கிடையாது, கல்லூரிகள் கிடையாது. அங்கே வேலை விவசாயம்தான். இயற்கை அந்த காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள் இதை உற்பத்தி செய்கிற பல விவசாயம்தான் அங்கு தொழிலாக செய்யப்படுகிறது. அப்புறம் கால்நடைகள். இதை பெண்களும் செய்வாங்க தானே. இப்போ ஆண்களை விட திறமையாக செய்வார்கள் இந்த வேலையை. அப்போது இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் இழிவுபடுத்தப்பட, இந்த இயந்திர அறிவியல் தான் தப்பாக சொல்லிட்டேன். இந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஆண்களை விட பெண்கள் திறமையானவர்களாக இருப்பார்கள். ஏன்னா அந்த வேலைகள் எளிது. அப்போ அந்த வேலையில் பெண்களை விட ஆண்கள் எந்த விதத்திலும் கூடி போய்விட மாட்டார்கள். ஆண்களை விட பெண்கள் மேலானவர்களாகவும் திறமையானவர்களாகவும் இருப்பார்கள். அப்போ அதனால்தான் அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்கள் உயர்வானவர்களாக ஆண்களால் பார்க்கப்படுகிறார்கள். பெண்களை இழிவாக பார்ப்பதற்கு அங்கே எந்த காரணமுமே இல்லை. ஏன்னா ஆண்கள் செய்கிற அத்தனை வேலைகளையும் பெண்கள் செய்கிறார்கள். பெண்கள் அதைவிட மேலாகவும் திறமையாகவும் செய்வார்கள். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கு செய்கிற எந்த ஒரு செயலையும் ஆண்களை விட பெண்கள் சிறப்பாகவே செய்வார்கள். விவசாயம்தான். அங்கே விவசாயம், ஊர் நிர்வாகம், ஊர் தலைமை பொறுப்பு, தெரு நிர்வாகம், கூட்டு குடும்ப நிர்வாகம், குடும்ப நிர்வாகம், இது எல்லாமே பெண்கள் அங்கே சிறப்பாக செயல்படுவாங்க ஆண்களை விட.
அதனால தான் பெண்கள் அங்கு உயர்வாக மதிக்கப்படுகிறார்கள். பெண்கள் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் தாழ்வாக மதிக்கப்படுவதற்கு என்ன காரணம் என்றால், ஆண்கள் செய்கிற பெரும்பாலான வேலைகளை பெண்களால் செய்ய முடியவில்லை. அப்போ இயந்திர அறிவியல் உலகம், அதனால தான் பெண்களுக்கு இங்கே மரியாதை எல்லாம் போச்சு. பெண்கள் அடிமையாக பார்க்கப்பட்டார்கள், பெண்கள் அடித்து உதைக்கப்பட்டார்கள் ஆண்களால். அப்போது இயந்திர அறிவியல் உலகம் எப்படி நம்ம பார்க்குற இயந்திர அறிவியல் உலகம் இது கிடையாது. இது பொய்யான இயந்திர அறிவியல் உலகம். இது ஒரு தேவையில்லாத ஒரு இயந்திர அறிவியல் உலகம், மரியாதை இல்லாத ஒரு இயந்திர அறிவியல் உலகம். எங்கே போனாலும் நம்ம எவ்வளோ உயர்வான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும், எவ்வளோ முன்னேற்றத்தை அடைந்தாலும் நமக்கு மரியாதை தான் ரொம்ப முக்கியம். நாம் மரியாதையோடு வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். மரியாதையில் தான் மகிழ்ச்சி இருக்குது. அன்பு என்பது மரியாதையை உள்ளடக்கியது. ஒரு அன்பு என்பது மரியாதையோடு பெறப்படக்கூடியது. அதனால் மரியாதை கலந்ததாக இருக்க வேண்டும் அன்பு. அப்போ தான் அதில் அது அன்பு என்பது மரியாதை இல்லைன்னா அது அன்பு இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு அன்பு தேவையில்லை, எனக்கு ஆடம்பரம் தான் தேவை, சொகுசு தான் தேவை, மரியாதை எனக்கு தேவையில்லை, எனக்கு சொகுசான வாழ்க்கை தான் தேவை, பாதுகாப்பு தான் தேவை, எனக்கு மரியாதை தேவையில்லை, பாதுகாப்பு தான் தேவை. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைக்காக, இயந்திர அறிவியல் உலக சொகுசு வாழ்க்கைக்காக எனக்கு மரியாதையை நான் இழந்து விடுவேன். எனக்கு மரியாதை தேவையில்லை, மரியாதை எனக்கு இந்த சொகுசான வாழ்க்கை தான், நான் அதற்காக அடிமையாக வாழ்வதற்கு நான் தயார் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் முடிவு பண்ணிட்டாங்க. ஆண்களும் அது மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஆண் பெண் சமத்துவம்னா என்னன்னு நான் இப்போ சொல்லிட்டேன். அப்போ எப்படி நாம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் மரியாதையோடு நாம் வாழ்ந்திருந்தால், சமத்துவம் கடைபிடிக்கப்பட்டிருந்தால், இயந்திர அறிவியல் இந்த அளவுக்கு முன்னேறிருக்காது. முன்னேற்றத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்களே தவிர பெண்களுடைய மரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஆண்களுக்கும் மரியாதை இல்லாமல் போச்சு. அப்போ மனுஷங்க மரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு பதிலாக முன்னேற்றத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் இயந்திர அறிவியல் உலகில். அதனால் பெண்களை இழிவாக நினைக்கிறாங்க அப்படின்னா மரியாதை இல்லாமல் பார்க்குறாங்க பெண்களை. காரணம் என்னென்னா, ஆண்கள் அனைவராலையும் பெரும்பாலான ஆண்களால் செய்ய முடிந்த வேலைகளை பெண்களால் செய்ய முடியவில்லை. நிறைய தொழில்கள் இந்த கட்டிட வேலை இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஒரு காங்கிரீட் காடுகளாக இருக்கிறது. இந்த காங்கிரீட் காடுகளை உருவாக்கியதில் பெண்களுக்கு எத்தகைய பங்கு இருக்கிறது? இந்த காங்கிரீட் கட்டடங்களை உருவாக்கிய இந்த காங்கிரீட் காடுகள், வீடுகள், கட்டிடங்கள் இதெல்லாம் கட்டுகிற வேலைகளில் பெண்களுக்கு எத்தனை சதவீதம் பங்கு இருக்கிறது? சும்மா 10% தான். அந்த சாந்து சிமெண்ட் அள்ளி கொடுத்துருப்பாங்க, சாந்து சட்டியில் அள்ளிட்டு போயிட்டு அவ்வளோதான் வேலை பார்ப்பாங்க. ஒரு வயரிங் மேனாக ஆண்கள் தான் வேலை செய்வாங்க, ஒரு எலக்ட்ரிஷியனாக ஆண்கள் தான் வேலை செய்வாங்க, ஒரு கொத்தனாராக அவர் தான் வேலை செய்வார். இப்படி ஆண்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த வீடுகள், கட்டிடங்கள் எல்லாமே. அப்புறம் எல்லா வேலையும் சரி, ஒரு லாரி ஓட்டுநர், இன்றைக்கி உங்களுக்கு காய்கறி கிடைக்குது அப்படின்னா அந்த லாரி ஓட்டுநர் தான் காரணம். அவர் தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த காய்கறி ஏற்றி உங்களுக்கு கொண்டு அனுப்புகிறாரு. அப்புறம் பேருந்து ஓட்டுநர், ஒரு ஊர்லேருந்து நீங்கள் இன்னொரு ஊருக்கு போகிறீங்க, பேருந்து ஓட்டுநர் யார்? ஆண்கள் தான். அப்புறம் பார்த்திங்கனாக்கா ஒரு விமான ஓட்டுநர், கப்பலை இயக்குவர், இப்படி. அப்புறம் நீங்கள் காரில் தான் கூட போவீங்க. கார் ஓட்டுறவங்களும் பெரும்பாலும் ஆண்களாகத்தான் இருக்கிறார்கள், பெண்கள் குறைவாகத்தான். இப்படி மோட்டார் மெக்கானிக்கு, இப்படி எந்த ஒரு வேலையும் பாருங்கள், எல்லாமே ஆண்கள் தான். தொழில்னா ஆண்கள் தான். ஆண்கள் தான் ஆதிக்கம் இருக்கிறாங்க. இது அப்போ பெண்களை பார்க்கும்போது ஆண்களுக்கு என்ன தோணுன்னாக்கா, அந்த வகையில் தான் பெண்கள் இழிவானவர்களாக, தகுதியற்றவர்களாக ஆண்களின் பார்வையில் தெரிந்தார்கள். அதனால தான் பெண்களை அடிமைகளாக பார்த்தார்கள். உனக்கு எதுக்கு மரியாதை? ஆனால் இந்த எல்லா சுகத்தையும் அனுபவிக்கிற ஆண்கள் இவ்வளோ உயிரை படையமாக வச்சு எல்லா வேலையும் ஆண்கள் செய்கிறான். அப்போது இவ்வளோ முரட்டுத்தனமாக கஷ்டப்பட்டு எல்லா வேலைகளையும் ஆண்கள் செய்கிறான். இந்த வேலையை செஞ்சு இதனால் கிடைக்கிற பலனை பெண்கள் அனுபவிக்கிறாங்கல்ல. அப்போது உனக்கு எதுக்கு மரியாதை? இவ்வளோ சுகத்தை அனுபவிக்கும் போது எங்களுடைய வலிகளையும் நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை அவமானப்படுத்துகிறான். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அந்த வேலையில், நாங்கள் எங்களை என்னுடைய மேலதிகாரி எப்படியெல்லாம் வேலை வாங்குகிறான், எப்படியெல்லாம் திட்டுறான், அவமானப்படுத்துகிறான், சமயத்தில் அடி வாங்கி கூட ஆண்கள் அந்த வேலைகளை செய்கிறாங்கல்ல. அப்போ ஆண்கள் என்ன நினைக்கிறான்னா, என்னுடைய வலியை நீயும் புரிந்து கொள்,
நான் ஒன்றும் மரியாதையாக இந்த வேலை இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலையை நான் செஞ்சுட்டு வரல, நான் ஒன்றும் மரியாதையாக இந்த வேலை செஞ்சுட்டு வரல. எனக்கு மேல் உள்ளவர்கள், என்னுடன் சக தொழிலாளர்களாக பயணிப்பவர்கள், அவர்களோடு எனக்கு சண்டைகள் இருக்கிறது, அப்புறம் அரசியல் இருக்கிறது, எனக்கு மேலதிகாரிகள் என்னை அவமானப்படுத்துகிறார்கள். அப்போ எனக்கு ஒரு வலி இருக்குது, அந்த வலியை நீயும் புரிஞ்சிக்கோ. நீ வீட்டிலே உட்காந்து சமைச்சிட்ருக்கிற, எந்த நோகாமல் நாங்கள் எடுத்துகிட்டு வர நொங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற. அப்போ நீ எனது வலிகளை நீ கொஞ்சம் புரிந்துகொள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், வீட்டில் இருக்கிற பெண்களை அடிக்கிறான், திட்டுறான், வீட்டில் தனது வெறுப்பை வெளிப்படுத்துகிறான், பெண்களை அவமானப்படுத்துகிறான். அதன் மூலம் ஆண்களின் வலிகளை பெண்கள் புரிந்து கொள்கிறார்கள். இது ஒரு தேவையாக இருக்கிறது. ஆண்களின் வலிகளை பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்களை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். இது ஒரு தேவையாக இருக்குது. பெண்களுக்கு புரிய வைக்க வேண்டும், ஆண்கள் தனது வலியை பெண்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அப்போ அதற்காகத்தான் பெண்களை அவமானப்படுத்துகிறார். பெண்களும் ஆண்கள்கிட்ட அவமானப்படுறாங்க. அதன் மூலம் ஒரு புரிதல் நடக்குது. ஆண் இவ்வளோ வலிகளை சுமக்கிறானா அவனது வாழ்க்கையில், இவ்வளோ வலிகளை எதிர்கொள்கிறானா அவனது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலம்தான் புரிந்து கொள்கிறார். அப்போ அவமானம், பெண்களை ஏன் அவமானப்படுத்துகிறான்னா, தனது வலியை நீயும் புரிந்து கொள். ஏன் அடிமைப்படுத்துகிறான் என்றால், தனது வலிகளை நீயும் புரிந்து கொள். நான் உயிரை பணையமாக வச்சு வேலை செஞ்சுட்டு வரேன், அந்த இடத்துல எவ்வளோ சண்டைகள் இருக்குது. சக தொழிலாளர்களிடம் ஒரு அரசியல், ஒரு சண்டைகள், அவரை மேலதிகாரி அவமானம் திட்டுவாங்க. அப்புறம் இப்படி நிறைய அவமானங்களை அவன் சந்தித்து தான் இவ்வளோ வேலைகளையும் செஞ்சுட்டு வரான். அப்படின்னா நீ ரொம்ப எளிதான வேலைகளை செய்து கொண்டு இந்த வாழ்க்கையை கடந்து விடலாம் என்று கற்பனை செய்து கொண்டு இருக்கிறாய். எனது வலிகளையும் நீ கொஞ்சம் புரிந்து கொள், இந்தா புடி அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், தனது அவமானங்களையும் தனது வலிகளையும் தனது மனைவிக்கு, தன்னை சார்ந்து வாழ்கிற பெண்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த பெண்களை அடிக்கிறான் அல்லது அவமானப்படுத்துகிறான், அடிமையாக நினைக்கிறான், அடிமையாக நினைத்து பேசுகிறான், கெட்ட வார்த்தையால் திட்டுகிறான், அசிங்கப்படுத்துகிறான். அப்போ தான் தெரிஞ்சுக்கிறோம், இவன் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதனால தான் நம்மக்கிட்ட அந்த வெறுப்பை காட்டுறான். இப்படி தான் பெண்கள் ஆண்களை புரிஞ்சுக்கிறாங்க. இப்படி தான் அதான் ஒரு அளவுக்கு மேலே அதான் சமத்துவம் இல்லை என்றால் இப்படித்தான் ஆண்களும் பெண்களும் புரிந்து கொள்வார்கள். ஆண்களும் பெண்களும் மரியாதை இல்லாமல் ஏன் ஒருவர் புரிந்து கொள்கிறார்கள்? மரியாதை இல்லாத ஒரு வழியில் ஆண்களும் பெண்களும் ஒருவர் ஏன் புரிந்து கொள்கிறார்கள் என்றால் அங்கு சமத்துவம் இல்லை என்றாலே இப்படித்தான் புரிய வைக்க வேண்டிய நிலைமை வரும். அப்போது அதற்கு தான் மரியாதை பெரிதா, சொகுசான வாழ்க்கை பெரிதா என்று யோசித்திருக்க வேண்டும். ஆனால் நாம் அதை யோசிக்க தவறிவிட்டோம். நமக்கு மரியாதை தேவையில்லை, பாதுகாப்பு தான் பெரிது, பாதுகாப்புன்னு நினச்சோம். என்ன பாதுகாப்பு? நம்ம என்ன இப்போ இவ்வளோ மரியாதை தான் பாதுகாப்பு. நல்லா கவனிச்சிங்கன்னா மரியாதை தான் பாதுகாப்பு. மரியாதை தான் உங்களை நோயிலேருந்து பாதுகாக்கும். நீங்கள் மரியாதை இழந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நோய் வந்துடும் உங்கள் உடம்புல. நீங்கள் அது ஒரு பாதுகாப்பு தானே. உங்களை மதிக்கணும், உங்கள் மரியாதையை நீங்கள் பாதுகாக்கணும். அந்த மரியாதை இழந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, உங்களுக்கு நோய் வந்துடும், உங்கள் உடம்புல நோய் வந்துடும். உங்கள் எதிரிகள் உங்களை வீழ்த்துவதற்கு உங்களுக்கு உள்ளே வந்து விடுவார்கள், உங்களை வீழ்த்துவதற்கு உங்களுக்கு பக்கத்திலே வந்து விடுவார்கள். அதனால் மரியாதையை நாம் ஏன் மரியாதை கொடுத்து பேசு அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோன்னா அதுதான் நமக்கு பாதுகாப்பு. அப்போ மரியாதை இழந்து விட்டு நாம் இந்த காங்கிரீட் கட்டடங்களில் வசிக்க வேண்டும். இந்த காங்கிரீட் கட்டடங்களில் கிடைக்கிற அந்த வசதி இருக்குல்ல, வசதி, போக்குவரத்து வாகனங்கள், ஒரு இடத்துலேருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போவதற்காக நாம் பயன்படுத்துகிற வாகனங்கள், இதில் இருந்தெல்லாம் கிடைக்கிற வசதி மரியாதையோட பெரிதாக இருக்கிறது. மரியாதையை விட இது மயக்குபவையாக இருக்குது. இதுக்கு நம்ம மயங்கிட்டோம். இந்த காங்கிரீட் கட்டட வசதி, அந்த மலிவான உணவுகள் இருக்குல்ல, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இந்த மலிவான உணவுகள்லாம் இருக்குல்ல, இதில் நம்ம மயங்கிட்டோம். பிரியாணி, இதெல்லாம் மயங்கிட்டோம். இந்த மாதிரியான உணவுகளுக்காக நம்ம கேவலப்பட்டு போனால் பரவாயில்லை. இந்த மாதிரியான உணவுகளுக்காக இந்த பிரியாணிக்காக, பழைய சாதத்துக்காக, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பூரிக்காக, பேக்கரி உணவுகளுக்காக, சப்ஸு, சமோசா, பஜ்ஜிக்காக நாம் மரியாதை இழந்தால் பரவாயில்லை அப்படின்னு நினச்சதுனால தான் மரியாதையை விட்டு கொடுத்துட்டாங்க. மரியாதையை எப்போ விட்டு கொடுத்தாங்களோ அப்போவே பாதுகாப்பை இழந்து விட்டார்கள். அப்போவே என்ன ஆகி போச்சுனாக்கா, இங்கே நோய்கள் வர ஆரம்பிச்சிச்சு, குற்றங்கள் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. அப்போ என்ன இதுக்காக இந்த இயந்திர அறிவியல் உலகுக்கு வந்தாங்கன்னே தெரில. இந்த வெறுமனே வெளிப்புற மரியாதைக்காக, வெளிப்புற இது பாதுகாப்பே கிடையாது. இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை உருவாக்குவதற்கு என்ன காரணம்? நீ பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று நினைத்தாயா?
இங்கு போனால் நம்ம பாதுகாப்பாக வாழலாம் என்று நினைத்து இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்கினாயா? அப்படி என்றால் நீ இங்கு பாதுகாப்பாகத்தானே வாழ்ந்திருக்க வேண்டும். உன்னுடைய நோக்கம் அதுவாகத்தான் இருந்தாலும் நீ பாதுகாப்பாகத்தானே வாழ்ந்திருக்க வேண்டும். நீ இங்கு பாதுகாப்பாக வாழவில்லை. வீட்டுக்கு வீடு நோய். வெறும் கட்டிடங்களால் உனது பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு விடுமா? ஒரு கான்கிரீட் கட்டிடம் 40 சுவர்களால் அப்புறம் ஒரு கதவுக்கு ஒரு பூட்டு போட்டால் உள்ளே நீ தாழ்பால் போட்டு உள்ளே பத்திரமாக இருந்து விட்டால் நீ பாதுகாப்பானவர்களா? அப்படி இல்லையே. வீட்டுக்கு வீடு பாதுகாப்பு. நோய்கள் எப்படி உள்ளே நுழைந்தது? இந்த கான்கிரீட் கட்டிட சுவர்களை தாண்டி, இந்த கதவுகளை தாண்டி நோய்கள் எப்படி உள்ளே நுழைந்தது? எப்படி குற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது? இந்த கட்டிடங்கள் தான் குற்றங்களுக்கான பாதுகாப்பாக இருக்குது. இந்த நாள்புறமும் இந்த காங்கிரீட் கட்டிட சுவர்கள் இருக்குல்ல, இது வெளியிலேருந்து பார்த்தா உள்ளே என்ன நடக்குன்னே தெரியாது. உள்ளே நடக்கிற எந்த சத்தமுமே வெளியே கேட்காது. அது குற்றங்கள் செய்வதற்கு பாதுகாப்பாக இருக்கிறது. ஆக இந்த சுவர்கள் என்பது எதற்கு பாதுகாப்பாக மாறிவிட்டது என்றால், இந்த காங்கிரீட் கட்டிட சுவர்கள் என்பது எதற்கு பாதுகாப்பாக மாறிவிட்டது என்றால், குற்றங்கள் செய்வதற்கு பாதுகாப்பாக மாறிவிட்டது. ஒரு குடிசையாக இருந்தால் இன்றைக்கி நடக்கிற ஒரு பாலியல் விபச்சாரம் எல்லாமே இந்த காங்கிரீட் கட்டட சுவர்களுக்கு உள்ளே தான் நடந்துக்கிட்டு இருக்குது. பாதுகாப்பாக நடந்து கொண்டிருக்குது. ஒரு கற்பழிப்பு உள்ள ஒரு ஆண் ஒரு பெண்ணை கற்பழித்தா கூட அவளுடைய கதறல் சத்தம் வெளியே கேட்பதில்லை. உள்ளே எவ்வளோ கொடுமைகள் நடந்துகிட்ருக்கு. இந்த காங்கிரீட் கட்டட சுவர்களுக்குள்ளே எவ்வளோ கொடுமைகள் நடந்துகிட்ருக்கு. எவ்வளோ உரிமை மீறல்கள் நடந்துகிட்ருக்குது, அவமானங்கள் நடந்துகிட்ருக்கு. அது எல்லாமே வெளியே தெரியறதில்லை, வெளியில் தெரிவதில்லை. ஆனால் நம்மலாம் குடிசையில் வாழ்ந்திருந்தா இந்த மாதிரி உள்ள குடிசைக்குள்ளே நம்ம தூங்க தான் நினைப்போம். குடிசைக்குள்ளே நம்ம வாழ்ந்திருந்தால் அவங்கவுங்க குடிசை அவங்களே கட்டுவதாக இருந்தால், ஒரு குடிசையில் ஒருவர் தான் வசிக்க வேண்டும் ஓரிருவர் தான் வசிக்க வேண்டும் என்றால் அந்த குடிசை மிகச் சிறியதாகத்தான் இருக்கும். அந்த குடிசைக்குள்ளே போய் தூங்க தான் நினைப்பாங்களே தவிர உட்கார்ந்து ஒரு வாழ்க்கை வாழ நினைக்க மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு உலகம் என்பது வீட்டுக்குள் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. வீட்டிற்குள்ளே நம்ம உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். வீட்டுக்குள்ளே நம்ம ஒரு நாள் முழுதும் வீட்டுக்கு விட்டு வெளியே வராமலே பல நாட்கள் வீட்டுக்குள்ளே இருக்க முடியும். அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளே வசதி வந்துடுச்சு. ஆனால் ஒரு குடிசையில் நீங்கள் வாழ்வதாக இருந்தால் வீட்டுக்குள் தூங்குவதற்கு மட்டும்தான் குடிசைக்குள் போவீர்கள். விழித்து கொண்டீர்கள் என்றால் குடிசைக்கு வெளியில் தான் வாழ்க்கை. வெளியில் வந்து தான் ஆக வேண்டும். இவ்வாறாக நாம் ஒரு சமத்துவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது காரணம் என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாதிரி பெண்களால் செய்ய முடியாத வேலைகளை ஆண்கள் செய்வது, பெண்களிடம் வேடிக்கை காட்டுவது, தன்னை ஒரு பெண்கள் வேடிக்கையாளர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஆண்கள் நினச்சி பெண்களால் செய்ய முடியாத வேலைகளை ஆண்கள் செஞ்சு, அதனால தான் பெண்களும் ஆண்களும் இணைந்து பயணிப்பதற்கு வழி இல்லாமல் போச்சு. இணைந்து வாழ்க்கையில் பயணிப்பதற்கு வழி இல்லாமல் போச்சுது. பெண்கள் பின்தங்கி விட்டார்கள். அதனால தான் மரியாதை இழந்து விட்டார்கள். ஆண்கள் அளவுக்கு அதிகமான மரியாதைக்கு சொந்தக்காரர்களாக மாறிவிட்டார்கள். ஆண்கள் சர்வாதிகாரிகளாக மாறிவிட்டார்கள். பெண்களை இழிவானவர்களாகவும் தாழ்வானவர்களாகவும் பார்க்க ஆரம்பித்தார்கள். அதனால் பெண்கள் அடிமையானார்கள். பெண்கள் மரியாதையும் இழந்து போனார்கள். இதுதான் ஆண் பெண் இடையே வன்முறை ஏற்பட்டது காரணம், மோதல் ஏற்பட்டது காரணம், நோய்கள் வந்ததற்கு இதுதான் காரணம், குற்றங்கள் நடக்குது இதுதான் காரணம். அதனால் ஒரு இயந்திர அறிவியல் உலகம் நம்ம பார்க்குறோம்ல, இதில் மரியாதை இல்லை, பெண்களுக்கான மரியாதை இல்லை. பெண்கள் ஆண்கள் பெண்களும் சமத்துவமாக பயணித்திருக்க வேண்டும். பெண்களால் செய்ய முடியாத எந்த ஒரு தொழிலையும் நீ செஞ்சிருக்கக்கூடாது. ஏன்னா மரியாதை தான் முக்கியம், பெண்களுக்கான மரியாதை தான் முக்கியம். இப்படி ஆண்களும் பெண்களும் சமத்துவம் இல்லாமல் ஒரு வாழ்கிற வாழ்க்கை இப்போ பெண்களால் செய்ய முடியாத வேலைகளெல்லாம் ஆண்கள் செய்கிறதுனால ஆண் மட்டும் ஈஸியாக செஞ்சுட்டு போகிறானா அந்த வேலையை ரொம்ப ஈஸியாக. பெண்களால் செய்ய முடியாத வேலைகள் நிறைய, பெரும்பாலான வேலைகள் பெண்களால் செய்ய முடியாத வேலைகளை ஆண்கள் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா, தொழில்களை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா, அந்த தொழில்களை ஆண்கள் என்ன எளிதாக செஞ்சிட்ருக்காங்க? அந்த தொழில்களில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எவ்வளோ அவமானங்கள் இருக்குது, எவ்வளோ வலிகள் இருக்குது. அப்போது ஆண்களும் மிகப்பெரிய துன்பத்தில் மாட்டிக்கிட்டான். இந்த மாதிரி அப்போது ஆண்களும் இன்றைக்கி பெண்களால் செய்ய முடியாத வேலைகள் நிறைய செய்கிறதுனால ஆண்கள் மட்டும் அந்த வேலையை எளிதாக செய்யவில்லை. அவனும் அசிங்கப்படுறான், அவமானப்படுறான், கஷ்டப்படுறான், துன்பப்படுறான், நிறைய வலிகளை சந்தித்து தான் அவன் அந்த வேலையை செஞ்சிகிட்ருக்கான். அதனால் அது அவனுக்கு அந்த வலிகளெல்லாம் சந்திக்கும் போது, அந்த வேலைகளில் அவன் செய்கிற தொழில்களில் எதிர்கொள்கிற அவமானங்கள் இதெல்லாம் எதிர்கொள்ளும் போது அவனுக்கு இயல்பாகவே பெண்கள் மீது வெறுப்பு வந்து விடுகிறது. ஏன்னா அவன் பெண்களுக்காக தான் அவன் வாழ்கிறான். பெண்களுக்கு உதவி செய்வது தான் அவனுடைய வாழ்வியல் நிலைப்பாடு என்பது பெண்களுக்கு உதவியாக இருப்பது.
அப்போ அது இயல்பாகவே அவனுக்கு வந்து இயல்பாக பெண்கள் மீது வெறுப்பு வந்து விடுகிறது. அதனால் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையான உறவுமுறை இன்னும் மோசமாக பாதிக்கப்படுகிறது. அதனால் வந்து இப்போது ஆண்களும் பெண்களால் செய்ய முடிந்த தொழில்களைத்தான் ஆண்கள் செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதிமுறையை விடாப்பிடியாக கடைபிடித்திருந்தாங்க அப்படின்னாக்கா வந்து அப்போது பெண்கள் எந்த வேலையை செய்வாங்க? எளிதான வேலையை தான் செய்வாங்க, பாதுகாப்பான வேலையை தான் செய்வாங்க. அதாவது பெரும்பாலான பெண்களால் ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக எளிதானவும் பாதுகாப்பான வேலைகளை தான் செய்வாங்க. அப்படின்னா அந்த வேலையை தான் ஆண்கள் செய்திருக்க வேண்டும் செய்ய வேண்டும் என்கிற விதிமுறையை விடாப்பிடியாக பிடிவாதமாக கடைபிடித்திருந்தால் ஆண்களுடைய வாழ்க்கையும் பாதுகாப்பாக இருந்திருக்கும். இன்றைக்கி ஆண்களுடைய வாழ்க்கையும் பாதுகாப்பு இல்லாமல் போய்விட்டது. ஆண்களுடைய வாழ்க்கையும் அச்சுறுத்தல் இருந்ததாக மாறிவிட்டது. ஆண்களுடைய தொழில் அது ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்கிறதுனால ஆண்கள் அதனால் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதை தாங்கிக்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி அதை தாங்கிக்க முயற்சி செய்கிறாங்க. மற்றபடி அவங்க அதை சந்தோஷமாக ரொம்ப எளிதாக உங்களால் செய்ய முடியாத வேலைகள்லாம் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை பார்த்து அவன் வந்து சொல்லலை. ரொம்ப கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, அவஸ்தைப்பட்டு, அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு தான் அவன் அந்த வேலையை செய்கிறான். அப்போ செய்யும்போதெல்லாம் பெண்கள் மீது அவனுக்கு வெறுப்பு தான் அதிகமாகுது. அதனால் வந்து பெண்கள் செய்ய முடியாத எந்த வேலையும் ஆண்கள் செய்யக்கூடாது. அப்படி செய்யாமல் இருந்திருந்தால் பெண்களால் செய்ய முடியாத எந்த ஒரு வேலையும் சரி ஆண்கள் செய்ய மறுத்திருக்க வேண்டும். உங்களால் இந்த தொழிலை செய்ய முடியலன்னா நான் மட்டும் ஏன் இந்த தொழிலை செய்யணும்? உன்னால் அந்த மூட்டை தூக்க முடியுமா? உன்னால் மூட்டை தூக்க முடியலன்னா என்னை மட்டும் ஏன் தூக்க சொல்கிற அப்படின்னு பெண்களை பார்த்து ஆண்கள் கேட்டிருக்கணும். உன்னால் செய்ய முடியுமா? உன்னால் லாரி ஓட்ட முடியுமா? முடியாதுல்ல, அப்புறம் எதுக்கு என்னை ஓட்ட சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் வந்து பெண்களை பார்த்து கேள்வி கேட்டு அதுதான் சமத்துவம். உன்னால் முடியாத விஷயத்த நான் ஏன் செய்யணும்? அப்போ நீயும் மனுஷங்க தான், நாமளும் மனுஷ உயிரினம் தான். அப்படிங்கும்போது நீ செய்ய முடியாத வேலையை நான் ஏன் செய்யணும்? எந்த உயிரினத்திலையாவது ஒரு பெண் உயிரினம் செய்ய முடியாத வேலையை ஆண் செஞ்சுக்கிட்டு இருக்குமா? அங்கே ஒரு சமத்துவம் இருக்குது. எந்த ஒரு உயிரினம், ஒரு காளமாடு, பசுமாடாக இருக்கட்டும், அந்த பசுமாடு செய்ய முடியாத வேலை எந்த வேலையை ஆண் பசுமாடு செய்யுது? எதுவுமே செய்யுது. எல்லாமே வந்து செய்ய முடிந்த வேலை தான். அங்கே அதில் சமத்துவம் இருக்கிறது. இப்போ நம்ம சமத்துவம் இல்லாமல் ஏன் வாழ வேண்டும்? சமத்துவத்தோடு வாழ்ந்திருந்தால் மனித வாழ்க்கை பாதுகாப்பாக இருந்திருக்கும், எளிதாக இருந்திருக்கும். சமத்துவமாக நம்ம வாழ்ந்திருந்தான்னு வச்சிங்கன்னா இந்த விஷயத்தில் வந்து தொழிலில் சமத்துவம் தான் தொழில் சமத்துவம். தொழில் சமத்துவம் என்பது கடைபிடிக்கப்பட்டிருந்தால் ஆண்களுடைய வாழ்க்கையும் எளிதாக இருந்திருக்கும், பாதுகாப்பாக வாழ்ந்திருக்கும், மரியாதையாக இருந்திருக்கும், அன்பு பாசம் அதிகமாக இருந்திருக்கும், சுதந்திரமாக இருந்திருப்பாங்க. ஒரு தச்சு வேலை, ஒரு மர வேலை, இப்போது கதவு ஜன்னல்லாம் செய்கிறாங்க, அது பெண்களால் செய்கிறாங்க, ஆண்கள் தான் செய்கிறாங்க. பெரும்பாலான பெண்களால் அதை செய்ய முடியாதுன்னா அதை எதுக்கு நீ ஆம்பளையா நீ செய்கிற? அப்படி செஞ்சதுனால தான் பெண்கள் இன்றைக்கி அவமானப்பட்டு நிற்கிறாங்க, மரியாதை குறைஞ்சி நிற்கிறாங்க. ஆண்களும் வந்து அவஸ்தைப்படுறாங்க. பெண்களால் செய்ய முடியாத வேலைகளெல்லாம் ஆண்கள் செஞ்சு அந்த வேலையில் ஆண்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு, அவமானப்பட்டுக்கிட்டு, அசிங்கப்பட்டுக்கிட்டு, அப்போது வந்து பெண்கள் செய்ய முடிஞ்ச வேலைகளை தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தால் ஆண்களுக்கும் வாழ்க்கை என்பது எளிதாக இருந்திருக்கும், ஆண்களுக்கும் வாழ்க்கையில் மரியாதை கிடச்சிருந்திருக்கும். இதுதான் வந்து ஆண் பெண் சமத்துவம் என்பதை இப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். சும்மா வந்து வெறுமனே நீங்கள் எங்களுக்கு மரியாதை கொடுங்க அப்படின்லாம் கேட்கக்கூடாது.